வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு சிறப்பு விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் புரொஃபசர் ஆர் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். நமஸ்காரம் சார். தமிழ்நாட்டுல 39 எம்பி சீட்ஸ் இருக்கு. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பில்லு பாராளுமன்ற லோக்சபால இந்த மசோதா கூட்டத்தொடர்ல வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த டீலிமிட்டேஷன் மூலமா டெல்லியில தமிழ்நாட்டோட அரசியல் பலம் பெரிய அளவுல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்களே, உண்மையான ஆபத்தா அது? இது சும்மா பிரச்சாரம். இந்த பில் என்ன சொல்ல போறதுன்னா, இந்த 39 60 போறது. அதாவது மொத்தம் இருக்கிற லோக்சபா சீட் 540 550 ஆக்சுவலி தியரிட்டிக்கலி 540. அது 1.5 டைம்ஸ் அதிகமாக போகிறது. தட் மீன் 800 பிளஸ் போகிறது. அதனால தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 இருக்கு. 40ல் பாதி 20. ஸோ மொத்தம் 60 ஆயிடும். இப்போ எவ்வளோ இருக்கோ, இப்போ 100 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது 150 போகிறது. அதனால எல்லா யூபி, ராஜஸ்தான், பீகார் எல்லா ஸ்டேட்டுமே 1.5 1.5% இந்த 1.5 மடங்கு ஜாஸ்தியாக போகிறது. அதனால ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு பெரிய நஷ்டமோ என்னமோ வந்துட போகிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ இருக்கிற 40 ஒன்றும் பெருசாக ஒன்றும் கீழ்ச்சுள்ளாங்க உட்காந்து. எல்லாரும் போய் கேன்டீனில் நல்லா சாப்பிட்டுட்டு பஜ்ஜி சொஜ்ஜியெல்லாம் நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வேறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு லாபியில் சிரித்து பேசிட்டு தமிழ்நாடு பவனில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. பெருசாக ஒன்றும் பேசுறதில்ல. அப்பப்போ ஏதாவது சொல்லுவாங்க, இந்தி நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படி இப்படின்னு, அவ்வளோதான். ஸோ அதனால் யாருக்கும் நஷ்டம் வரப்போகிறது இல்லை. அதாவது ஒரிஜினலாக என்னன்னா 1950 60 எல்லா சமயத்துலேயும் இந்த டீலிமிட்டேஷன் பண்ணாங்க. அப்போ பண்ணுற போதெல்லாம் ஜனத்தொகையை அடிப்படையாக வச்சு பண்ணதில், அப்போது சவுத்துலேருந்து நிறைய பேர் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடெலாம் பண்ணி நிறையா பாப்புலேஷன்லாம் ரிலேட்டிவ்லி கம்மியாக பண்ணிட்டோம், எங்களுக்கு நஷ்டம்னு சொன்னதுனால அப்போ என்னாச்சுன்னா, சரி 1971 ஃப்ரீஸ் பண்ணாங்க. 71 ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சென்சஸ் எடுப்போங்கிறது ஞாபகம் இருக்கும். 61 சென்சஸ் 71 சென்சஸோட நம்பரில் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ ஒன்று சொன்னாங்க, அது 2011 சென்சஸை 21 சென்சஸை யூஸ் படுத்தோன்னா. ஆனால் அதுக்குள்ள இந்த கோவிட்லாம் அப்போ 21 சென்சஸே நடக்கலை. அந்த 21 சென்சஸ் இப்போ தான் பண்ணுறாங்க 26ல். அதனால் 2011 உபயோகப்படுத்தணுன்னு அது ரொம்ப அப்போ தமிழ்நாட்டுக்கு கஷ்டம் வரும். எல்லா சவுத் இண்டியன் ஸ்டேட்டு, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு எல்லாருக்குமே எங்கே ப்ரப்போர்ஷனேட்லி இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்கிறோமே, அது 2.1க்கு கீழே இருக்கிற ஸ்டேட்டெல்லாம் கஷ்டப்படும். அதனால 2011 சென்சஸை யூஸ் படுத்த வேண்டான்னு சொன்னது பாசிட்டிவ் ஆக்சுவலி சவுத்துக்கு. அதை தான் யூஸ் படுத்தணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க இந்த முட்டாள்கள் சில பேர் காங்கிரஸில். அதனால அது தவறு. அது நல்ல இது இல்லை. அதனால இப்போ இந்த காம்ப்ரமைஸ் இப்போ எல்லாருக்கும் 1.5 மடங்கு ஜாஸ்தி பண்ணுறோம். அந்த புது பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 850 சீட் இருக்கு இதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால தான் அந்த திட்டமும் நல்ல வரும். அதனால சவுத் மொத்தத்துக்கும் ஒரு பெரிய நஷ்டமும் இல்லை, தமிழ்நாடுக்கும் ஒரு நஷ்டமும் இல்லை. சார், இப்ப திடீர்னு இந்தியா அளவுல இது ஒரு பெரிய விவாதமா ஏன் மாறி இருக்கு? அதாவது 2026க்கு பிறகு டீலிமிட்டேஷன் நடந்தே ஆகணுமா, இல்லாட்டி இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல மத்திய அரசுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இன்னும் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல, இது நான் 3 இருக்கு சார். இந்த டீலிமிட்டேஷனை முதல்ல ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு சமயத்துலேயும் அதே தான் நடந்தது. 1950 1960 எல்லா சமயத்திலும் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் பார்க்கும் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சியும். எப்படி இப்போ அமெரிக்காவில் நீங்கள் ஜெரிமேண்டரிங்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணாத எந்த அளவுக்கு ஹெல்ப். இப்போது சில கான்ஸ்டிடுவன்சியில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம்
வேட்பாளர்கள் தான் இருக்காங்க பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிலே. சில இதில் 8 லட்சம் இருக்காங்க, 9 லட்சம் இருக்காங்க. ஒரே டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குது. அது சரி பண்ணோம். அதுக்கு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒர்க் பண்ணும். அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு அஃப்கோர்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ அப்ஜெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஃபைனலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி மாறும். அதில் இன்னொன்று வரப்போகிறது, 33% பெண்களுக்காக ரிசர்வேஷன் வரப்போகிறது. அப்போ என்ன ஆகும்னா, எல்லா இந்த 850 கான்ஸ்டிட்யூன்சிலையும் 1/3 விமனுக்கு போயிடும். அதனால தான் இப்போ இவங்கள்லாம் நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பார்ட்டியில் அடிக்குவேட் நம்பர் ஆஃப் விமனே இல்லை கேண்டிடேட்டாக போடுறதுக்கு. அப்புறம் இந்த சோஷியல் எஸ்பி உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் ஆர்ஜேடி, இவங்கள்லாம் எப்போதுமே விமனுக்கு ஒன்றும் கொடுக்கறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு தரம் முதல்ல இதை பற்றி விவாதம் வந்தபோது அப்போ இருந்த ஒரு எம்பி யாதவ் அவன் என்ன சொன்னான்னா, இந்த பால் கட்டி விமன்லாம் தான் வந்துருவாங்க உள்ள அப்படின்னு. அதாவது இந்த இது ஷார்ட் ஏர் வச்சுட்டு இருக்கிற உமன். வாட் இ மென்ட் இஸ் யூனோ என்ன இது ஒரு விதமாக சொல்லப்போனால் அப்பர் காஸ்ட் உமன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி. அப்போ எல்லாரும் இது பண்ணி அதை அப்போஸ் பண்ணாங்க. முலாயம் சிங் யாதவெல்லாம் டூத் அண்ட் நெயில் அவன் உயிரோடு இருந்த வரைக்கும் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனையோ மாற்றம்லாம் வந்துடுத்து பல கட்சிகள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆஃப் 33%, அப்புறம் இந்த 800 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்டு ஆக்குறது, இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக இந்த குடும்ப அரசியல் நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இப்போது நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஃபருக் அப்துல்லா அவனோட பையன், அப்புறம் முலாயம் சிங் யாதவ் அவனோட பையன், லாலு பிரசாத் யாதவ் அவனோட பையன், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவனோட பையன். ஸோ இது போயிட்டே இருக்கு. இதுதான் குடும்ப அரசியல்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபேமிலி பேஸ்டு பார்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இன்னைக்கு. இப்போ சிவசேனா எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட அது செத்துப்படுத்து. அதில் இருக்கிற எம்பிஸ் எல்லாம் தாவிட்டாங்க. மமதா பார்ட்டி அவள் தன்னோட நெவ்யூ அவனை பிஷிமா பைப்போம்பாங்க அந்த பார்ட்டி, அதில் அதுவும் ரொம்ப ஷீன தசையில் இருக்குது. ஆர்ஜேடி இது லாலு பிரசாத் யாதவ் ரொம்ப பேடாக இருக்குது. இந்த கேசிஆர் அவரோட பார்ட்டி அதுவும் ரொம்ப இதில் அவள் பொண்ணு தனியாக பார்ட்டி ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் இந்த குடும்ப அரசியல்னு நான் சொல்லுவேன். அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு பெரிய பிரச்சனை வந்துடுது. இப்போ இதை 800 ஆக்கினா, அது தவிர 1/3 விமன் ரிசர்வேஷன் கொண்டு வந்தால் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோதிக்கு தான் இது அட்வான்டேஜாக இருக்க போகிறது அப்படின்னு அது அட்வான்டேஜாக அவருக்கு இருக்குமா இல்லையாங்கிறத தேர்தல் முடிஞ்சு தான் தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் அந்த மாதிரி நினைப்பில் இதை நாங்கள் கொண்டு வரதுக்கு விட மாட்டோம் அப்படின்னு. அதனால தான் இப்போ இந்த கற்பாம்பூச்சி கட்சியோட போராட்டம்லாம் வருது. அதில் எல்லாரும் ஜம்ப் பண்ணாங்க. அது நேத்திக்கு அந்த ஆள் நான் உண்ணாவிரதத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. அந்த லடாக்லேருந்து வந்த பேங்சோக் அது எப்படி ஆகுறதுன்னு தெரில. ஆனாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாராளுமன்றத்தை நடத்துறதுக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது 3 விஷயம் அது இருக்குது சார். 800 சீட்டாக பார்லிமெண்ட்டில், அது ஒன்று. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, திமுக முதல்ல இதை நாங்கள் மூச்சு விடாத எதிர்ப்போம். நாங்கள் இந்த முன்னாடி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையால் சுடுகாடு அப்படிம்பாங்க. அது போச்சு. அதுக்கப்புறம் தேர்தல்லாம் நின்று அமைச்சரெல்லாம் ஆகி பையங்களெல்லாம் சென்ட்ரலில் மினிஸ்டரெல்லாம் ஆக்கி எல்லாம் ஆயிடுது. அதனால் முதல்ல அப்படி சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வரட்டும், பில்லு கொண்டு வரட்டும், அதை நாங்கள் படிச்சு விட்டு அதுக்கேற்ற மாதிரி. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசியல் மாறிடுது. இப்போ காங்கிரஸோட இருந்தது இப்போ போய் அவன் காங்கிரஸ் அந்த ஜனநாயக கட்சி, அவன் பேர் என்ன, விஜய் கட்சியோட தாவேக்காவோட சேர்ந்தது. அதனால இவங்க இந்த பக்கம் ஓரளவுக்கு வரத்துக்கு பார்க்குறாங்க. ஸோ 800 சீட்டு. 2வது
பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன். 3வது இந்த எஃப்சிஆர்ஏன்னு சொல்றாங்க, ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அது வந்து இப்போ டைட்டன் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத மாற்றத்துக்காக நீ பணம் கொண்டு வந்தேன்னா அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அது ஏற்பாடு அதுக்கு இந்த சர்ச்செல்லாம் ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. கேரளாலேயும் ஆகட்டும், பாம்பேயில் இருக்கிற சில சர்ச்சஸ். ஏன்னா அவங்க வர பணம் நிறைய அதை வந்து மத மாற்றத்துக்கு தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அது அது ஒரு இது 3 விஷயமும் சேர்ந்து ஒரு விதமாக ஒரு ஒரு கலப்படமாக அவியல் மாதிரி இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு அப்போஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்காக அப்போஸ் பண்ணுறாங்க. இது பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு இந்த அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதையும் தாண்டி இந்த பில்லை கொண்டு வர முடியுமா? இந்த பில்லை கொண்டு வரதுக்கு 2/3 மெஜாரிட்டி வரணும். 360ங்கிறாங்க ஒரு நம்பர். 360 நல்ல ஒரு சர்க்கிளோட ஃபுல் டிகிரி அது வேணுங்கிறாங்க. 343 இருக்குது இவங்க கையில் இப்போ. அதனால் இப்போ திமுக வந்து என்ன நிலைப்பாடு இருக்கிறதுன்னு முக்கியம். அது தவிர இந்த சரத்பவார் ஒரு 4-5 பேரை வச்சுட்டு ஒரு கட்சி வச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவர் வந்து இவர் மாதிரி கிட்டத்தட்ட ட்ரம்ப் மாதிரி காத்தால ஒன்று சொல்லுவார், சாயங்காலம் ஒன்று சொல்லுவார். எதுதான் கடைசியில் சொன்னார்னு தெரியாது. அது எல்லாரும் ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. அதனால இந்த சொல்லுவாங்க, இந்த படுக்கையில் எந்த பக்கத்துலேருந்து நீ எழுந்துக்கிறீங்கிறது முக்கியம். லெஃப்ட் சைடா ரைட் சைடா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஒரு நாளைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானை வந்து ஒழிச்சு கட்டியாச்சு அப்படிங்கிறாரு. மறுநாளைக்கு வந்து நாங்கள் ஒழிச்சு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது, அதை விட போகிறது இல்லைங்கிறார். என்னமோ அந்த மாதிரி சரத்பவார் என்ன பண்ண போகிறாருன்னு யாருக்கும் தெரில. அது தவிர இந்த ஆப்னு ஒன்று இருக்குது, அவங்க ஒரு 2-3 எம்பிஸ் வச்சுருக்காங்க. அவங்களும் வந்து காங்கிரஸ் மேலே அவங்களுக்கும் அவங்க என்னமோ வந்து காங்கிரஸ் வந்து இந்த கற்பாம்பூச்சி போராட்டத்தில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா ராகுல் வந்து அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, பஸ்ஸில் போகிறாரு, சமாதிக்கெல்லாம் போகிறாரு, அங்கே போராட்டத்தை விடமாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதில் அவங்க வந்து 2-3 எம்பி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இந்த 343க்கு வரத்துக்கே இந்த தமிழ் மாநில காங்கிரஸோட தான் எடுத்துட்டாங்க. அவங்களே வந்து மமதா பானர்ஜியை கை விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 20 பேர் ஒரு புதுசாக ஒரு ஏதோ ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு கட்சியை பிடிச்சி அதில் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஹோல் பாலிட்டிக்ஸ் ஆஃப் த கண்ட்ரியே மாற்றிடும் கம்ப்ளீட்டாக. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 39-40 சீட்டு 60 சீட் ஆகிடும். அப்புறம் வந்து 234 236 இருக்குது அசம்பிளி. அதுவும் வந்து 1.5 மடங்கு ஆகிடும், 300 சொச்சமாகிடும். அப்புறம் அந்த கான்ஸ்டுவன்சியெல்லாம் வந்து ரீஅலைன் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே நிறையா கான்ஸ்டுவன்சியில் 11-12 லட்சம் இருக்க, சில கான்ஸ்டுவன்சியில் 6 லட்சம் தான் இருக்காங்க. கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வில் லுக் அட் இட். ஸோ அதனால் மிக முக்கியமான மாறுதல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற 39 லோக்சபா சீட் ஒரு சீட் கூட குறையல, அதிகமாறுது அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் யூபி, பீகார் அது மாதிரி மக்கள் தொகை அதிகமாக கொண்ட மாநிலங்களுக்கு அதிகமாக சீட் அதிகரிச்சா ஸோ தமிழ்நாட்டோட ரிலேட்டிவ் பொலிட்டிக்கல் பவர் டெல்லியில் குறைஞ்சிருமா? இது உண்மையான பிரச்சனையா? இல்லையே. இப்போ நான் அதே சொல்றேன்னா, அவங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 70 இருக்கு, 70 + 35 105 ஆப்படுது. எல்லாத்துக்குமே 1.5 மடங்கு ஜாஸ்தி ஆப்படுது. அப்போ ரிலேட்டிவ் பொசிஷன் எப்படி இம்பேக்ட் ஆகும்? கார்த்திக் சிதம்பரம் ஏதோ சொல்றாரு, டெல்டா வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. எப்படி டெல்டானா அவர் வந்து என்னத்துல டெல்டா சொல்றாரோ, இந்த டெல்டா மாநிலங்கள், இந்த காவிரி பிரச்சனை அந்த டெல்டா சொல்றாரா, இல்லாட்டா டெல்டா ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இப்போ இருக்கிற 40 தமிழ்நாட்டுக்கும் யூபி 75க்கும் இருக்கிற டிஃபரன்ஸு அதே தான் இருக்க போகிறது. அது 1.5 மடங்கு ஜாஸ்தியாகும், இதுவும் 1.5 மடங்கு ஜாஸ்தியாகும். அதனால் இவங்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் கம்மியாக போகிறது இல்லை. முக்கியமானது இவங்க பேசணும், நல்லா பிரச்சனைகளை எடுத்து பேசணும். சும்மா அங்கே போய் உட்காந்து இந்த வைகோ சொல்கிற மாதிரி அதை இப்போ நான் வந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான்.
அதனால ரிலேட்டிவ் பொசிஷன் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அதுதான் இங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வெறும் பாப்புலேஷனை மாத்திரம் வச்சுட்டு இந்த பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் முன்னாடி பண்ண மாதிரி 50s and 60s, அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாமே அடிபட்டு போகும். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு, நார்த் ஈஸ்ட்லேயும் நல்ல டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கும் அடிபட்டு போயிடும். அதனால் இப்போ அது பண்ணலை. அது பண்ணாத இந்த 1.5 மடங்கு ஜாஸ்தி எல்லாருக்கும் பண்ணதில் ஒன்றும் பெரிய ரிலேட்டிவ் பொசிஷனோ இதுவோ மாற போகிறதில்லை. அவ்வளோதான் சார். இப்போ ஓட்டர் ஈக்குவாலிட்டியோ ஸ்டேட்ஸோட ஃபெடரல் ரைட்ஸ் இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது இந்த டீலிமிட்டேஷன்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சிவகுமார் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து அமெரிக்கா மாதிரி இல்லை. அமெரிக்கா வந்து முதல்ல 13 ஸ்டேட் இருந்தது. அப்புறம் மீதி ஸ்டேட் எல்லாம் சில ஸ்டேட்டை இது பண்ணாங்க, அக்ரெசிவாக ஆக்குபை பண்ணாங்க. சில ஸ்டேட்டு தானாகவே வந்து சேர்ந்தது. ஸோ இட் இஸ் அ conglomeration of states who agreed to become the center. So that is why it is called United States of America. Various states joined together. India was not like that. India was a single entity having all these British residencies as well as the individual kingdoms. 561 கிங்டம் இருந்தது. அத்தனை கிங்டத்தையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து உள்ள கொண்டு வந்தாரு. பிரிட்டிஷ் ராஜதானியெல்லாம் உள்ள வந்தது. அதனால இட் இஸ் நாட் அ ஃபெடரல் சிஸ்டம். லெட் அஸ் பி வெரி வெரி கிளியர். 1952 பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திர பிரதேஷ் போனோம்னு ஃபாஸ்ட் இருந்தார். ஃபாஸ்ட் அன் டு டெத். அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரே லீடர் தான். ஆக்சுவலாகவே செத்து போயிட்டார் ஃபாஸ்ட் பண்ணி. அதுக்கப்புறம் பெரிய அங்கே புரட்சி அது அஜிடேஷன்லாம் நடந்தது. 56 இந்த லிங்குவிஸ்டிக் ஃபார்மேஷன் வந்தது. ஏபி ஒரு ஸ்டேட்டு, கர்நாடகா ஒரு ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு. அதுலேயும் ஒரு வேடிக்கை, எந்த ஸ்டேட் இதை ஆரம்பிச்சதோ இந்த லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் மொழி வாரி மாகாணங்களை பிரிச்சுது, அந்த ஸ்டேட்டை 2 மாகாணம் ஆயிடுச்சு. அவங்க மொழியிலேயே வந்து அவங்களால ஒத்துமையாக இருக்க முடியல. அதனால் இது வந்து we are not a federal country. We are not a federating union. இவன் சும்மா ஒன்றிய அரசு குன்றிய அரசு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தியாவையும் கம்பேரே பண்ண முடியாது. அது வந்து வாலண்டரி as well as partially compulsory amalgamation of states. இங்க வந்து இந்தியா இஸ் a full country. States were formed later. For instance, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் as a power to add states, change the border of states and merge states. For instance, சிக்கிம்னு ஒரு ஸ்டேட்டே இல்லை முதல்ல. சிக்கிம் was added later. Goa was added into the Indian territory. ஸோ அது ஆட் பண்ணுற பவர் இப்போ யூஎஸ்ல வந்து cannot alter the borders of states. தொட்ட கச்சுன்னு கத்துவாங்க. கலிஃபோர்னியாவில் வந்து சும்மா இந்த பக்கம் எல்லாம் எடுத்து இன்னொரு டெக்ஸஸோட சேர்த்துடலாம், அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே. பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே எந்த ஸ்டேட்டையோ பார்டரை மாற்றி இன்னொரு ஸ்டேட்டோட, அதனால தான் இப்போ இந்த பெலகாம் ஃபார் இன்ஸ்டன்ட் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த பக்கமும் சேர்க்கலாம் அந்த பக்கமும் சேர்க்கலாம். இப்போ சதிக்கு அது கர்நாடகாவில் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஹோல் ஐடியா நாங்கள் வந்து ஃபெடரல், எங்களுக்கு வந்து அந்த இதுவே தப்பு. அது கொண்டு வந்தது இந்த திராவிட இயக்கம் தான். மீதி எந்த ஸ்டேட்டுமே இஸ் நாட் அக்ரிங் ஆர் கோயிங் அலாங் வித் தட் வி ஆர் ஃபெடரல். மத்திய பிரதேஷோ உத்தரப்பிரதேஷோ கர்நாடகாவோ கூட ஒத்துக்கிறது இல்லை, ஏபிஏ கூட. அதனால வி ஆர் this will impact the federal issue சொல்றதே தப்பு. There is nothing called federal issue. Anything which is beneficial to the country at large is also beneficial to Tamil Nadu. And anything which is beneficial, நம்ம தமிழ்நாட்டுக்கு எது எது உதவியா இருக்கோ அது நாட்டுக்கும் நல்ல தேவையா இருக்கு. அவ்வளவுதான். அதோட விட்டுற வேண்டியதுதான். ஓகே, ஒரு சிம்பிள் கால்குலேஷனா சொல்ல முடியுமா? அதாவது லோக்சபா சீட் வந்து பெரிய அளவில் அதிகரிக்கப்பட்டு
ஸோ புதிய பாப்புலேஷன் அடிப்படையில சீட்ஸ் வந்து பிரிக்கப்பட்டா தமிழ்நாடு எங்க நிற்கும்? யூபி, பீகார் போன்ற மாநிலங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு? திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பாப்புலேஷன் அளவுல இதை பிரிக்கவே போறதில்லை. பாப்புலேஷன் அளவில் இதை பிரிக்க போனால் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எல்லாம் இம்பேக்ட் ஆகும். என்ன பண்ண போறாங்க, அவர் என்ன பண்றதுக்கான இது ரெகுலேஷன் இப்போ வரப்போறதுன்னா, எந்த ஸ்டேட்டும் எவ்வளோ இது பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சி இருக்கோ அதை வந்து 1.5 பெருக்குவங்க. 1.5 மடங்கு 3/2 மல்டிப்ளை. அது சில எம்பிக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கவர்மெண்ட் அது பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் எம்பிஸ் ஜாஸ்தி ஆகிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டில் 40ன்னா 60 ஆகும். அதனால் யாருக்கும் வந்து இதனால எந்த ஸோ த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் யூபி அண்ட் தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பி சேம். யூபி 70லேருந்து 105 ஆகுது, நம்ம வந்து ரிலேட்டிவாக 60 ஆகிடும். அதனால் இது எந்த இதுக்குமே ஸ்டேட்டுக்குமே அதுக்கு தான் இதை கொண்டு வந்ததே, இந்த 1.5 மடங்கு ஜாஸ்தி பண்ணுது. பாப்புலேஷன் பேசிஸில் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த கான்ஸ்டிடுவன்சிஸை டீலிமிட்டேஷனில் பாப்புலேஷன் பேசிஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சில கான்ஸ்டிடுவன்சி நான் சொன்ன மாதிரி 3 லட்சம் தான் இருக்காங்க, சில கான்ஸ்டிடுவன்சி 12 லட்சம் இருக்காங்க. ஸோ ஒரு எம்பி ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் 12 லட்சத்தில் ஈஸ் அன் எம்பி, இன்னொருத்த வந்து 3 லட்சத்தில் தான் எம்பி. அதை கொஞ்சம் மாற்றுவாங்க. என்ன எல்லா கான்ஸ்டிடுவன்சியும் கரெக்டாக 3 லட்சம் கொண்டு போகிறதில்ல, கிட்டத்தட்ட 4 லட்சம் இருக்கும், 6 லட்சம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஜனத்தொகை அடிப்படையாக வச்சு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை டிசைட் பண்ண போகிறதில்ல. இப்போ இருக்கிறதுல 1.5 மடங்கு ஜாஸ்தி பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாங்கிக்கோன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். அதனால நம்ம ரிலேட்டிவ் பொசிஷன் ஒன்றும் மாறப்போறதில்ல. நம்ம என்ன கத்துறோமோ அதே கத்தின்னு இருக்கலாம். நிறைய கத்தலாம். இப்போ 60 பேர் கத்தலாம், முன்னாடி கத்தினது 40 பேர் தான். அதனால ஒன்றும் பெரிய என்ன சொல்றது சிக்கலை ஒன்றும் உருவாக்க போறதில்லை. ஓகே, விமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்டுக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? அதாவது பெண்களுக்கான 33 ரிசர்வேஷனை வந்து இதுல ஒன் ஆஃப் த இதாக இணைச்சு கொண்டு வர போறா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? ஏன் இந்த மாதிரி செய்யணும்? ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற பாப்புலேஷன் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் முன்னாடியே வந்தாச்சு. ஒரு தடவை வந்து ராஜ்யசபாவில் அப்ரூவ் ஆயிடுத்து, லோக்சபாவில் தோத்து போயிடுது. அப்போதான் நான் சொன்னேன், அந்த ஒரு இந்த முலாயம் சிங் யாதவ் அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பில்லை கிழிச்சு போட்டாங்க. இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தால் அது ஒரு விதமாக இருக்கும். 33%, 540க்கு. ஆனால் அது 800 ஆன ஒன்று அதை கொண்டுறதுக்கு பார்க்குறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டா இப்போ 540 கொண்டு வந்துட்டு அப்புறம் 800 ஆன ஒன்று இன்னொரு தரம் மாற்றணும். அதுக்கு பதிலாக ஒரேடியாக 800 ஆன ஒன்று 1/3 ரிசர்வேஷன். எப்படி 1/3 ரிசர்வேஷன் வரணுங்கிறது கிட்டத்தட்ட எல்லா பார்ட்டியுமே ஒத்துக்கிறது. ஆனால் ஓட்டு போடுற சமயத்தில் இந்த லேடிஸ்க்கு வந்து எப்படி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பார்ட்டிஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா லேடிஸை கண்டுபிடிக்கணும். இப்போ 60க்கு இப்போ 40க்கு 60 போகிறது தமிழ்நாட்டில். ஒரு உத்தேசத்துக்கு சொல்கிறேன். அது வந்து 30% எடுத்துட்டா ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட நீங்கள் கேண்டிடேட் கண்டுபிடிக்கணும். 20 கான்ஸ்டிடுவன்சியில் லேடிஸ் தான் போடணும், எல்லா கட்சியுமே. ஒரு கட்சி அந்த மாதிரி இல்லை. அந்த 20 கான்ஸ்டிடுவன்சியில் இப்போ ஒரு 10 வந்து எஸ்சின்னு வச்சுக்கோங்க, எஸ்சி கான்ஸ்டிடுவன்சி, அங்கேயே லேடிஸ் தான் போட்டாங்க. அது ஒன்று. ஸோ அந்த 1/3க்குள்ள இருக்கிற இதில் இந்த எஸ்சி ரிசர்வேஷன், எஸ்டி ரிசர்வேஷன் ரெண்டுமே அப்ளிகபிள். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஈஸி இல்லை ஆள் தேடுறது. குட் கேண்டிடேட் ஷுட் பி அவைலபிள். இப்போ பார்ட்டிஸ் வந்து 4-5 பேரை போடுவாங்க ஒரு பேச்சுக்காக. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். இப்போ கன்னிமொழி இந்த அவரோட பொண்ணு,
அந்த மாதிரி ஆளுங்களை தான் சேர்த்து ஒரு விதமாக போடுறது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. யாருக்கு நிறைய எல்லா பார்ட்டிஸ்க்குமே இது ஒரு பெரிய, அதனால தான் அவங்க வந்து இதை யோசிக்கிறாங்க. அதனால இந்த விமன்ஸ் ரிசர்வேஷனும் இதுவும் மிக்ஸ் பண்ணல. எப்படி இதை கொண்டு வந்தானோ இல்லை 2 ஸ்டெப் ப்ரொசீஜர்னு சொல்லலாம். 534 இப்போ இருக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் 800க்கு திருப்பியும் மாற்றி கொண்டு வரணும். அதுக்கு பதிலாக 800க்கு வரும்போது அதே வச்சு 30% கொண்டு வந்துடலாங்கிறது தான் இந்த இது ஒன்னோடதுக்கு ஒன்னோடது முக்கியமா லிங்க் ஆகணும்னு ஒன்றும் ரூல் இல்லை. சார், இன்னும் கடைசியா 2 விஷயம். ஸோ தமிழ்நாடு அரசுக்கு நீங்க ஆலோசனை சொல்லணும்னா டீலிமிட்டேஷன் விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுவீங்க? யாரு, தமிழ்நாடு கவர்மெண்டா இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்? சொல்லுங்க. ஒன்னு சிவகுமார் ஒன்னு தெரிஞ்சுக்கணும். பாலிடிக்ஸ் இஸ் ஒன் இஷ்யூ, ரேஷனாலிட்டி இஸ் அனதர் இஷ்யூ. பாலிடிக்ஸ் இஸ் ரன் ஆன் ஹார்ட், ரேஷனாலிட்டி இஸ் ரன் ஆன் மைண்ட். ஸோ ரேஷ்னலாக பார்க்கணுன்னா இதை பற்றி ஒன்றும் ஸ்டாண்ட் வந்து சப்போர்ட்டிங் திஸ் 1.5 டைம் இன்க்ரீஸ் தான். எனிதிங் எல்ஸ் இது என்ன வந்தாலும் அது நஷ்டத்தில் தான் முடியும் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் அதை வந்து சொன்னால் எடுபடாது. மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லணும், ஐயோ நம்மளை அடிக்கிறானே, நம்மளுக்கு கொல்றானே, நம்மளை இது பண்ணுறானேன்னு தான் சொன்னதான் ஒரு இது வரும். ஒரு என்ன மக்களுக்கும் ஒரு இது வரும், ஐயோ பாவம் என்ன கஷ்டப்படுறது. இந்த விக்டிம் வுட்னு உண்டு, அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பேசிஸ் பாலிடிக்ஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கடந்த ஒரு 100 வருஷமா 1920லேருந்து அந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. டாக்டர் நாயர், தியாகராஜ் செட்டி, பனகல் ராஜாலாம். அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் இந்த விக்டிம் வுட்டு தான். எதுக்கெடுத்தாலும் ஐயோ எங்களை அடிக்கிறாங்க, நாங்கள் தான் வந்து நசுக்கப்படுறோம், பிதுக்கப்படுறோம். டூத் பேஸ்ட் சொசைட்டின்னு நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டை. தமிழ்நாடு எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு ஆலோசனை எல்லாம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாடு கத்தின்ண்டே இருக்கும். இப்போ நீட்டு கூடாதுன்னு கத்தின்னு இருக்கு. ஒரு 5 வருஷம் அதுக்கு மேலேயே கத்தின்னு இருக்கு. அது யாரும் மீதி எந்த ஸ்டேட்டும் அவங்களோட போல. நோ அதர் ஸ்டேட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அபாலிஷன் ஆஃப் நீட். ஒன்லி தமிழ்நாடு இஸ் ஷவுட்டிங். அவர் லெட்டர் கூட எழுதினார் முதலமைச்சராக இருந்தபோது, யார், ஸ்டாலின். எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு பதிலும் வரல. எல்லாரும் அதை வந்து குப்பையில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய விஷயத்துல தமிழ்நாடு மாத்திரம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ திராவிடம்ன்றாங்க, அது போச்சு. இப்போ டிவிகேங்கிறதுல திராவிடமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டி இப்போ தமிழ்நாட்டில் ஆஃப்டர் ஏஎம்எம்கே திராவிடம்ங்கிற வார்த்தை இல்லாத பார்ட்டி எதுனா இதுதான், தமிழக வெற்றி கழகம் தான். அவங்க திராவிடம் சொல்லிட்டு இருந்த போது கூட ஆந்திராலேருந்து எந்த லீடருமோ, கேரளாலேருந்து எந்த லீடர், எந்த கட்சி லீடருமோ, கர்நாடகாலேருந்து எந்த கட்சி லீடருமோ நாங்களும் திராவிடம்னு சொன்னதே கிடையாது. நோபடி ஐடென்டிஃபைட் அஸ் திராவிடியன்ஸ். ஒன்லி இவங்க தான் கத்தின்னு இருந்தாங்க. அப்புறம் அதுவும் போச்சு. இப்போ எல்லாம் தமிழ் வெற்றி கழகம் தான் இருக்கு இப்போ பாக்கி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியல் ரீதியா அதை வந்து எதிர்த்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் ஒதுக்கப்படுறோம், அது அடிக்கப்படுறோம். இல்லை லாஜிக்கலாக பார்த்து இதை எடுத்துன்னு போகணும். லாஜிக்கலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணால் அவங்க உடனே நீ வந்து இந்த நார்த்தோட ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது சொல்லுவோம். அதனால அதை விட்டுறது தான் பெஸ்ட். இவங்களே வந்து தமிழ்நாடு இந்த டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அச்சுறுத்தலா பார்க்கணுமா, இல்லாட்டி இது ஒரு வாய்ப்பா பார்க்கணுமா? இது ஒரு ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. this is not going to create any minus or plus. as I told you, இப்போ 40 இருக்கு 60 போகிறது, அவனுக்கு 70 இருக்கு 130. என்ன பெரிய டிஃபரன்ஸ்? இஸ் கோயிங் டு பி சேம். இந்த 800 பேரும் இவங்க நம்ம 60 பேர் அனுப்புவோம். அந்த 60 பேரும் போய் கேன்டீன்ல நல்லா பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு இதுக்கு போயிடுவாங்க தமிழக. அதனால ஒன்றும் பெரிய மகத்தான மாறுதல் வரப்போறது இல்லை இதுக்கு. ஆனா அதிக எம்பி வரத வந்து ஒரு வாய்ப்பா பார்க்கலாமா? ஏன்னா நிறைய எம்பி போறாங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம்ல.
அது கரெக்ட் தான். ஆனா வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க வாயை திறந்து பேசணுமே. ம். நல்ல லாஜிக்கலா ஏதாவது பேசணும். சும்மா ஸோ ஒரு எதிர்காலத்துல அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. மக்கள் வந்து நல்ல எம்பிய தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல 60 வாய்ப்பு. 60 60 சூப்பர் ஹீரோஸா அனுப்பலாம் ஆமா. டெல்லிக்கு. அனுப்பலாம். அனுப்புவாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஸோ ஸோ அத அதனால நம்ம ஆ அத நம்ம வந்து மக்கள்ட்ட விடுவோம். சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்த அதே மாரி எங்களுக்காக நீங்க 230 எம்எல்ஏஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதோட சேர்த்து ஒரு 500 ஆயிடும் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு உத்தேசமா நான் சொல்றேன். அதனால ம். அங்கேயும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பாருங்களேன், நீங்க அசெம்பிளில என்ன நடக்கிறதுன்னு நீங்க அவங்க வந்து முன்னாடி காமிச்சுட்டு இருந்தாங்க, நடுவுல காமிச்சாங்க ஃபிலிமு கன்டினியூஸா. அப்புறம் அத நிறுத்திட்டாங்க வேற. ஒண்ணும் இல்ல. க க சும்மா வ வாய் சொல் வ வ வாய்ச்சொல்லில் என்ன வீரரடிம்பாங்க. அதாங்க. ஒண்ணும் லாஜிக்கலா எதையாவது பேசி நெறைய பேர் படிக்கிறாங்க. அது தே ஆர் ரீடர்ஸ் நாட் லீடர்ஸ். அவங்க எழுதி கொண்டு வந்து அத படிக்கிறாங்க. அது எல்லாருக்கும் அதனால தா மக் நெறைய பேர் இருக்கிறதா இல்லையா? அதுதான் வந்து டிசைட் பண்றதுங்கிறது நல்ல விஷயம் தான். இப்ப பார்லிமெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, மதுலிமாயி இருந்தார், நாத்பாய் இருந்தார், அப்புறம் அசோக் மித்ரா இருந்தார். அத்தன நெறைய பேர் நான் சொல்ல முடியும். அ லோகியா இருந்தார். அவங்கலாம் பேசினா உட்காந்து கேட்கலாம். அண்ட் அவங்களோட நெறைய பேச்செல்லாம் வந்து திருப்பி திருப்பி போட்டு கேட்கலாம். இன்னைக்கு கூட தட் வில் ஹேவ் வாஜ்பாய் இருந்தார். இன்னைக்கு கூட தட் வில் ஹேவ் இம்பாக்ட். இப்ப இருக்கிற யாரு கேளுங்க. இப்ப ஏதாவது லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல யாராவது ஒருத்தனோட பேச்சையாவது நீங்க திருப்பி போட்டு கேட்க முடியுமா? ம். அது வந்து குவாலிட்டி ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு. குவான்டிட்டி தான் இருக்கு அங்க. கத்துறது தான் எல்லாரும். அப்புறம் இந்த பிளே கார்ட புடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, பிடிக்கிறது அவ்வளோதான். அப்புறம் வெளிநடப்பு பண்றாங்க. 12 மணிக்கு போய் லஞ்ச் கிஞ்சு சாப்பிட்டுட்டு, திருப்பியும் 1 மணிக்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பியும் 3 மணிக்கு வெளிநடப்பு. இதுதான் நடக்குது. ரொம்ப அதாவது நம்ம பாராளுமன்றமோ, இல்ல நம்ம ஸ்டேட் லெவல்ல இருக்கிற அ லெஜிஸ்லேச்சரோ ரொம்ப மோசங்க. ரொம்ப அ ஒரு அளவு ஒரு ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு விவாதங்கள், நல்ல நல்ல பாயிண்ட் சொல்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. என்ன கேட்டீங்கன்னா. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது. ஓகே. நன்றி சார். சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்த எங்களுக்காக நீங்க செலவிட்டு, இவ்வளோ டீலிமிட்டேஷன் பத்தி விவரங்கள குடுத்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி.